மீலாது நபி பண்டிகையை ஒட்டி கோவை ஜிஎம் நகர் பகுதியில் சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் சார்பாக பொதுமக்களுக்கு தப்ரூக் உணவாக குஸ்கா வழங்கப்பட்டது. இஸ்லாமியர்களின் இறை தூதராக போற்றப்படும் முகமது நபிகள் பிறந்த தினத்தை மீலாது நபி விழாவாக மகிழ்ச்சியுடன் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மீலாது விழாவை முன்னிட்டு வருடந்தோறும் தப்ரூக் உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் கோவை ஜிஎம் நகர் பள்ளி வீதி பகுதியில் சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் SYF மற்றும் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் தொடர்ந்து 9வது ஆண்டாக தப்ரூக் உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் தலைவர் ராஷிதுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் KA முகமது அலி இம்தாதி ஹஜ்ரத் அவர்கள் துவா ஓதி தொடங்கி வைத்தார். இதில் ஜாதி மத பேதமின்றி சுமார் 12,000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. SYF பொதுச் செயலாளர் கோவை ஃபைசல் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் MA இனாயத்துல்லா, சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் SYF-இன் தலைவர் மௌலவி PK அகமது கபீர் உலுமி, கொள்கை பரப்பு செயலாளர் மௌலவி BI அப்துல் ரஹ்மான் உலுமி மற்றும் கோவை மாநகர உலமா பெருமக்கள், ஜமாத் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினமான இன்று அகில உலகமெல்லாம் அகிலத்தின் தூதர் வருகையினால் மற்றற்ற மகிழ்ச்சியில் மிக பெரும் அருள்கொடையாக வந்துதித்த பெருமானாருடைய மாபெரும் சிறப்பினை ஜாதி மத பேதமின்றி உலகமெல்லாம் இன்றைய தினம் அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு இந்த நாளை மிக மகிழ்ச்சியோடு இந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த அடிப்படையில் கோவை மாவட்ட சுன்னத்துல் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் சார்பாக 9 ஆண்டுகளாக நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து வருகிறோம், அன்னதானம் வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று 2500 கிலோ அரிசியை சுமார் 15,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் இலவசமாக உணவை இந்த தினத்தை வாங்கி வருகிறோம். அகிலத்தின் தூதர் பெருமானார் ஜாதி மத பேதமின்றி
அனைத்து மக்களும் மனிதர்கள் மாண்போடும் மனித நேயத்தோடும் வாழ்வதற்கு இந்த இறுதி தூதர் உலகத்தில் பிறந்தது மிகப்பெரிய ஒரு அற்கொடை என்பதை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக இந்த தினத்தை நாங்கள் அனுசரிக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் இந்த தூதரின் வருகையினால் எல்லா வகைய மனித பண்பாடுகளும் மனித நேயமும் இந்த உலகத்தில் தலை தூங்குவதற்கு இந்த நாளே முக்கிய நாளாக நாங்கள் கருதுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.